Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது the concluding part of the Harry. அதாவது third part பார்க்க போறோம். First two parts already பார்த்துட்டோம். இன்னைக்கு concluding part அதோட சேர்ந்து ஒரு quiz-உம் பார்க்க போறோம். So இது பார்த்தீங்கன்னா it is a prescribed syllabi for PGTRB Unit 6 American Literature as a detailed drama. So this is a play written by Eugene O'Neill. With a small recap, we can get into the class. But before that, a kind request. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ யாங் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு ஃபர்ஸ்ட் சீன்ல. அடுத்த செகண்ட்ல வந்து நம்ம மில்ட்ரட் அண்ட் ஹர் ஆண்ட் பார்த்தோம். அப்புறம் யாங் பார்த்தோம்னா மில்ட்ரடோட ரியாக்ஷன் என்ன இருந்தது, கண்ணை மூடி கையை வச்சு அப்படியே கண்ணை மூடிட்டு ஷி கிரைஸ் ஃபில்தி பீஸ் டேக் மீ அவே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து யாங்கோட மனசுல ஒரு ஆறாத வடுவா ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. தன்னை வந்து இந்த சொசைட்டி எப்படி பாக்குது, அப்படி பீஸ்ட்ன்னு சொல்லிட்டாலேன்ற அந்த வேதனை அவனுக்கு ரொம்ப இருக்கு. மத்தவங்க அதை பெருசா புரிஞ்சுக்கல, பட் அவனுக்கு அது ஒரு பெரிய வழியா இருக்கு. யாங் இஸ் ரிவெஞ்ச்ஃபுல். அவன் மேல மில்ட்ரட் மேல பயங்கர கோவம். அப்ப லாங் மாதிரி ஆளுங்க என்ன சொல்றாங்க, இது மில்ட்ரட்ன்ற மாதிரி தனிப்பட்ட ஆள் கிடையாது, அந்த கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி, அந்த ரிச் பீப்புளே அப்படிதான் இருப்பாங்கலாம் அவனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஸோ அந்த கோவத்துல அவன் என்ன பண்றான், ரிவெஞ்ச் மோட்ல ஒருத்தனை குத்திடுறான். அந்த 5th அவென்யூல டிராவல் பண்றப்போ அவன் வந்து 5th அவென்யூல ஷாப்பிங்ல ஜஸ்ட் ஒரு வாக் போறப்போ ரொம்ப இரிட்டேட் ஆகி ஒரு ஜென்டில்மேனை குத்திடுறான். ஸோ அதோட ரிசல்ட்டா ஹி இஸ் புட் இன் ஜெயில். ஜெயில வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவன் பேசுறதெல்லாம் வித்தியாசமா இருக்கு, நீ ஏன் IWWல சேரக்கூடாதுன்றாங்க. அது இன்டர்நேஷனல் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் யூனியன் மாதிரி ஒரு யூனியன் இந்த IWWங்கிறது. அங்க வந்து அவன் போய் சேரணும்னு போறான். ஆனா அங்கேயும் இவன் வந்து என்ன நினைச்சு போறான்னா, அந்த இடம் வந்து பயங்கர சீக்ரஸி மெயின்டைன் பண்ணுவாங்க, அங்க பயங்கர வயலண்டா எல்லாம் பிஹேவ் பண்ணுவாங்க, ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாங்க, அது இது நினைச்சு போறான். ஆனா அங்க அது ஒரு ஆபீஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. அவன் வந்து நீங்க இதெல்லாம் எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க, வெப்பன்ஸ் எல்லாம், இது எங்க இருப்பாங்க, இவன் வந்து அடிக்க போற மாதிரி எதாவது கேட்டோன்னா அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு இவன் மேல டவுட் வந்துருது, இவன் போலீஸா இருப்பான் போல, நம்மள ஏதோ சோதிக்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு இவனை தூக்கி வெளியே போட்டுடுறாங்க. ஸோ அங்கேயும் ஹி டசன்ட் பிலாங் ஈவன் தேர், அங்கேயும் அவனை சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ எங்கேயுமே அவனுக்கு பிலாங்கிங்னஸ் கிடைக்கல, ரொம்ப வெறுப்பா இருக்கான். ஸோ அந்த நிலைமையில தான் நமக்கு சீன் 7 முடிஞ்சது. இப்போ சீன் 8க்குள்ள வந்துட்டோம். இதுதான் ஃபைனல் சீன் ஆஃப் த பிளே. தி நெக்ஸ்ட் டே அட் ட்வைலைட், அதாவது ஈவினிங் அவர்ஸ். ட்வைலைட் அப்படின்னு சொன்னா சாயந்தர நேரம். ஓகே, அந்திமங்கம் நேரம் தான். Okay, Young goes to the monkey house at the zoo, intending to see a real ape for himself after having been called one by Mildred. அவனுக்கு திடீர்னு வந்து அந்த மங்கியை பாக்குறப்போ, அந்த ஏப்பை பாக்குறப்போ தன்னை ரிலேட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டான்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ மில்ட்ரட் வந்து தன்னை அப்படிதான் பார்த்திருக்கா, தன்னை ஒரு மங்கி மாதிரி கருப்பா ஒரு 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 மாதிரி ஒரு கொரில்லா மாதிரி தான் தன்னை பார்த்து அப்படிலாம் ஃபீல் பண்ணி கத்துனா அப்படிலாம் அவன் இமேஜின் பண்ணிக்கிறான். ஸோ என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஹி கோஸ் டு த மங்கி ஹவுஸ். அங்க ஒரு ஜூ ஒன்று இருக்கு, மங்கி ஹவுஸ். மங்கீஸ்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மங்கீஸ் எல்லாம் அங்க அடைச்சு வச்சிருக்காங்க. அங்க போறான். ஹி வெயிட்ஸ் அன்டில் லேட் இன் த டே ஸோ தட் ஹி கேன் கான்ஃப்ராண்ட் த இம்ப்ரெசிவ் கொரில்லா அலோன். அங்க நிறைய மங்கீஸ் பாக்குறோம். கொரில்லாவை பார்த்துட்டான், ஏப் மாதிரி பெருசா இருக்கிறது ஒன்று பார்த்துட்டான். அதை பார்த்துட்டு ஸ்பீக்கிங் டு த கிரேட் ஏப் ஹூ ஸ்டாண்ட்ஸ் அலோன், நைட் வரைக்கும் வெயிட் பண்ணி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போற வரைக்கும் வெயிட் பண்றான். எல்லா ஆளுங்களும் போயிட்டாங்க, இவன் இருக்கிறது நோட் பண்ணல, எல்லாம் போயிட்டாங்க. இப்ப அவன் என்ன பண்றான், அந்த ஏப்ட போய் அவன் பேசுறான். ஓகே, அந்த ஹாரி ஏப் அந்த கொரில்லாட்ட போய் ரியல் ஏப் அதுகிட்ட போய் பேசுறான். ஓகே, அது திரும்ப அவனே பாக்குது. யாங் மார்வல்ஸ் அட் ஹிஸ் ஸ்ட்ரெங்த் அண்ட் வண்டர்ஸ் அபவுட் ஹவு டாமினன்ட் த கொரில்லா மஸ்ட் பி அமங் த அதர் மங்கீஸ். நீ எவ்வளோ பவர்ஃபுல் தெரியுமா, எப்படி இருக்க, மற்ற மங்கீஸையும் உடனே பார்த்தா அவன் என்ன பண்ணிக்கிறான், தன்னை ரொம்ப அதோட ரிலேட் பண்ணிக்கிறான். ஏன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸை விட அவன் பவர்ஃபுல்லா இருக்கிறான். ஸோ அது மாதிரி தான் அவன் வந்து அதை பார்த்துட்டு பேசுறான். ஓகே, அது என்ன பண்ணுதுன்னா ரெஸ்பாண்ட் பண்ணுது, யாங் பேசுறதுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரியே இருக்கு அவனுக்கு. யாங் பிகின்ஸ் டு see himself in the gorilla. அப்போ கொரில்லா கூட தன்னை நினைச்சு பாக்குறான், பவர்ஃபுல் பட் ஏலியனேட்டட், லோன்லி அண்ட் கேஜ்டு. நானும் உன்ன மாதிரி பவர்ஃபுல் தான், ஆனா உன்ன மாதிரி நானும் தனியா இருக்கேன், நானும் ஒரு கேஜ்குள்ள இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்றேன்னு சொல்றான். ஈவன் மோர் so he realizes that they both are mocked. மற்ற மனுஷங்கள்லாம் நம்மள கேலி பண்றாங்க இல்ல அப்படின்னு சொல்றான், நம்மளை கட்டி வச்சு கேலி பண்றாங்க.
அடைச்சு வச்சு ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சு ஏன்னா சொசைட்டி வந்து அவனை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கு. அவனை வந்து ஒரு கிளாஸ் ஹையரார்கி படி அவனை ஒரு இடத்துல போட்டு தள்ளி அவனை கீழ்நிலை ஊழியனா ஆக்கி அவனை வந்து அடைச்சு வச்சிருக்குன்னு சொல்ல வரான். அதர் பீப்புள் ஆர் அஃப்ரைட் ஆஃப் தியர் பவர் பட் willing to gape at them when they are behind bars. நம்மளை பார்த்து மற்றவங்களுக்கு எல்லாம் பயம்தான். ஆனா நம்ம வந்து கேஜுக்குள்ள இருக்கிறதுனால நம்மளை பார்த்து கிண்டல் அடிக்கிறாங்கன்னு சொல்றான். அந்த கொரில்லாவை பார்த்து he says, நம்ம 2 பேரும் ஒண்ணுதான், ரொம்ப பவர்ஃபுல், நம்ம யாரை வேணாலும் வீழ்த்துற சக்தி இருக்கு. ஆனா மத்தவங்கள நம்ம பவரை பார்த்து பயந்துட்டு தான் என்ன பண்றாங்க, கேஜுக்குள்ள வைக்கிறாங்க நம்மள அப்படிங்கிறான். ஏன்னா ஜெயிலுக்குள்ளேயும் அவன் போயிட்டு வந்திருக்கான். ஸோ தன்னை ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிறான் அந்த கொரில்லாவோட. Young addresses the gorilla with alternating tones of voice from deep sympathy to a kind of friendly derision. அதை பார்த்து ரொம்ப இறக்கப்படுறான், அப்புறம் ஃப்ரெண்டு மாதிரி பேசுறான். The gorilla seems to respond. அதுவும் அவன் கூட ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி ஒவ்வொரு விதமா சவுண்டு கொடுக்குது. Young tells the gorilla that he had seen the dawn that morning and finally felt the beauty of the world that Paddy had described. Nevertheless, he feels that he does not belong to such a life because he has lived no past with it. So அவன் என்ன சொல்றான்னா, இன்னைக்கு காலையில நான் உலகம் ரொம்ப அழகா இருக்கதை பார்த்தேன். பேடி, அவனோட ஃப்ரெண்ட் பேடி, ஒருத்தர் வயசானவர் இருப்பார் இல்லையா, ஐரிஷ்மேன், அவர் சொன்ன மாதிரி ஒரு அழகான உலகத்தை பார்த்தேன். ஆனா அதுக்கு நான் சொந்தமானவன் கிடையாது. ஐ டோன்ட் பிலாங் தேர் அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி லைஃப் என்னுடையது கிடையாது. ஒரு அழகான வாழ்க்கைக்கு நான் பிலாங் ஆகலைன்னா சொந்தமாகல. லைக் வைஸ் இட் டஸ் நாட் பிலாங் டு மோஸ்ட் ஆஃப் த சொசைட்டி. அதுக்கு மட்டும் இல்லை, அழகான சொசைட்டி மட்டும் இல்லை, அழகான வாழ்க்கைன்னு இல்லை, எங்கேயுமே எனக்கு பிலாங்கிங்னஸ் இல்லை, எந்த இடத்துக்குமே நான் பொருந்தலை அப்படிங்கிறான். He thinks he can reverse this line of thinking by claiming that it is rather society that does not belong to him, but in the end he has enough of thinking. அப்புறம் என்ன சொல்றான், நான் ஏன் இங்கேயும் பிலாங் பண்ணும், இந்த சொசைட்டி எனக்கு பிலாங் பண்ணல அப்படின்னு ரிவர்ஸா திங்க் பண்றான். முதல் வந்து நான் எந்த இடத்துக்குமே சொந்தமானவன் கிடையாது, எந்த இடத்துக்குமே சேர்ந்தவன் இல்லைன்னு பேசினவன் அப்புறம் ரிவர்ஸா திங்க் பண்றான். இந்த சொசைட்டில எந்த இடமும் எனக்கு சேர்ந்ததா இல்லை, தன்னை சென்டரா வச்சு பேசுறான். ஓகே, சோ அந்த மாதிரி ஐயோ என்னால இதுக்கு மேல யோசிக்க முடியலப்பா இந்த விஷயத்த அப்படின்னு he says that he has had enough of thinking. இதுக்கு மேல என்னால யோசிக்கவே முடியாது அப்படிங்கிறான். Calling the gorilla brother, Young opens his cage and extends his hand for a handshake. அதோட நிப்பாட்டிருக்க வேண்டாமா, அந்த முட்டாள என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அந்த கதவு கொரில்லாவோட கதவையும் திறந்து விட்டு அதை பிரதர்னு சொல்லி ஹேண்ட்ஷேக் பண்ண போயிட்டான். ஓகே, அந்த இடத்துல கொரில்லா அது வரைக்கும் அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது. திடீர்னு அவன் மேல இரிட்டேட் ஆயிடும். அவன் ஏதோ பேசுவான், அந்த கை கொடுக்கறப்ப ஏதோ பேசுறப்போ அது இரிட்டேட் ஆயிடும். உடனே அது என்ன பண்ணிடும்னா, அவனை அப்படியே அந்த கையை பிடிச்சு அவனை அப்படியே க்ரஷ் பண்ணிடும். எலும்பெல்லாம் ரிப்ஸ் எல்லாம் உடையிற சத்தம் கேட்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவனை க்ரஷ் பண்ணி அப்படியே கேஜுக்குள்ள அவனை தள்ளி விட்டுரும். ஓகே, ஸோ Young drags himself up and begins a mock circus barker speech, calling attention to himself sarcastically as the hairy ape on exhibition. ஓகே, அவன் என்ன சொல்வான் அப்படின்னு சொன்னா, அதாவது சாகும் தருவாயில Young இருக்கான். அப்பவுமே அப்படியே மெதுவா எந்திரிச்சு அந்த பீப்புளை பார்த்து என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நான் வந்து ஹேரி ஏப், சர்க்கஸ்ல இருக்கக்கூடிய ஹேரி ஏப் மாதிரி எக்ஸிபிஷன்ல வச்சிருக்க ஹேரி ஏப் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிட்டான். ஓகே, ஸோ இதுதான் the tragedy of Young. ஓகே, இதுல என்ன இந்த ஸ்டோரியில அப்படின்னா, the sense of not belonging is the predicament of modern society. மாடர்ன் சொசைட்டிலே யாருமே வந்து அதோட ஒன்றுபடவே முடியல, எல்லாரும் ஏலியனேட் ஆகுறாங்க, நிறைய இந்த டிப்ரெஷன் வருது. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் செல்போன் வச்சுட்டு தனித்தனி உலகத்துல வாழ்றாங்க, சொசைட்டியோட அவங்க ரிலேட் பண்ணிக்கவே முடிகிறது இல்ல. அப்ப அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்கே இருக்க மாட்டேங்குது. யாரும் வந்து மத்தவங்களோட பிரச்சனைகளை எடுத்து பாக்குறது இல்ல, நான் வேற அந்த உலகம் வேறன்னு போயிடுறாங்க இல்லையா. ஸோ அந்த நாட் பிலாங்கிங்னஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ஓகே, cast into class identities from birth, one becomes the product of the culture and industries they were born to. அப்போ ஒருத்தர் வந்து பிறந்த இடத்தோட ஒரு ப்ராடக்டா மாறிடுறாங்க. ஒரு ஹையரா பிறக்கிறதும் லோயர் இடத்துல பிறக்கிறதும் அவங்க சாய்ஸ் கிடையாது, அது கடவுளாதான் வந்து அவங்களோட பிறப்பை வந்து முழுது பண்றார். ஸோ இதை வந்து யாரு Young nor Mildred ஐடென்டிஃபை ஃபுல்லி வித் their societal class. Mildred பாத்தீங்கன்னா, நான் இந்த புவர் கிளாஸை பத்தி ஸ்டடி பண்ண போறேன், அவங்க எப்படி வாழ்றாங்க, த அதர் ஹாஃப் ஆஃப் த சொசைட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன்ட்டு வர்றாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து அந்த ரிச் பீப்புளோட அவங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆக மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு அங்க ஏதோ ஒரு விடுதல் இருக்கு. அதே மாதிரிதான் Youngக்கும்
So Young nor Mildred identify fully with their societal class because they didn't choose them. அவங்க விருப்பப்பட்டோ தேர்ந்தெடுத்தோ அதுக்கு போகல. இப்ப மில்ட்ரட் என்ன சொல்வாங்க, என் சொசைட்டி பயங்கர போரிங், அங்க ஒரு விட்டாலிட்டியே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2 பேரும் வந்து அவங்களோட சாய்ஸ் கிடையாது. அவங்க வேற வேற இடத்துல இருக்காங்க. அங்கேயும் அவங்களுக்கு பிலாங்கிங்னஸ் இல்லை. இப்படிதான் மாடர்ன் சொசைட்டி இருக்குங்கிற மாதிரி தான் இந்த பிளே வந்து எழுதியிருக்கிறாரு நம்ம யூஜின் ஓனெல். ஸோ வித் அ ஸ்மால் quiz we can conclude the play, the summary of the play. The Hairy Ape is a dash play, expressionist play ன்னு சொல்லியிருந்தேன். The Hairy Ape was first performed in 1922. There are dash scenes in the play, 8 scenes in the play. Who is the protagonist of the play? Young. அவர் பிறந்தது நியூயார்க். வேர் வாஸ் ஹி born? நியூயார்க். ஓகே. விச் ஃபயர்மேன் டாக்ஸ் அபவுட் மார்க்சிஸ்ட் ஐடியாஸ்? அவன் ஃப்ரெண்ட்ஸ்ல யாரு மார்க்சிஸ்ட் ஐடியாஸ் பேசுவாங்கன்னா லாங். ஹவு டஸ் யங் ப்ரொனவுன்ஸ் திங்க்ன்ற வார்த்தை அவன் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவான்? அடிக்கடி சொல்லுவான் டிங்க்ன்பான். ஓகே. ரோடின்ஸ் திங்கர்னு ஒரு போஸ் எடுத்துப்பாங்க இல்லையா, அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. விச் ஸ்கல்ப்டர் மேட் த ஸ்கல்ப்சர் யங் சம்டைம்ஸ் ரிசம்பிள்? யோடின் திங்கர். ரோடின்ற ஒரு ஸ்கல்ப்சர் தான், அவர் தான் வந்து இந்த ரோடின் திங்கர்ன்ற ஒரு திங்கர் போஸ் கொடுத்துறது. ஒரு ஸ்டாச்சு இருக்கு, அந்த ஸ்டாச்சுவை செதுக்குனது ரோடின்ற ஒரு ஸ்கல்ப்டர். அதனால அந்த ஸ்டாச்சுக்கு நேம் வந்து ரோடின் திங்கர். ஓகே. ஹூ கால்ஸ் த ஃபயர்மேன் காம்ரேட்ஸ்? ஆக்சுவலா அது ரோடின் திங்கர், ஆனா அவனுக்கு திங்க்ன்ற அந்த வார்த்தை சரியா வராது. அவன் பேசுற லாங்குவேஜ் ரொம்ப கொலோக்கியலா, ரொம்ப ஒரு ஸ்லாங் தான் பேசுவான். வித்தியாசமான ஒரு ஸ்லாங் தான் யாங் பேசுவான். நமக்கு டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு புரியவே புரியாது. அவன் பேசுற லாங்குவேஜே இங்கிலீஷே வித்தியாசமா இருக்கும். ஸோ டிங்க் அப்படின்னு தான் சொல்லுவான். ஹூ கால்ஸ் ஃபயர்மேன் காம்ரேட்ஸ்? காம்ரேட்ஸ்னு அது ஒருத்தர் கூப்பிடுவார். யாருன்னா லாங். ஏன்னா அவர் வந்து மார்க்சிஸ்ட் ஐடியாஸ் பேசுறவர் இல்லையா, அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காம்ரேட்ஸ் அப்படின்னு தான் கூப்பிடுவார். பொதுவாக கம்யூனிஸ்ட் அப்படி கூப்பிடுவாங்க. வாட் டிட் மில்ட்ரட் ஸ்டடி இன் காலேஜ்? மில்ட்ரட் காலேஜில் என்ன படிச்சாங்க? சோஷியாலஜி படிச்சுட்டு தான் அவங்க என்ன பண்றாங்க, அந்த வியூஸோட வர்றாங்க. ஒய் டஸ் மில்ட்ரட் கோ டவுன் இன் டு த ஸ்டாக்ஹோல்? ஸ்டாக்ஹோல்க்கு எதுக்கு போறாங்க? டிஸ்கவர் ஹவு த அதர் ஹாஃப் லிவ்ஸ். அதர் ஹாஃப்னா அந்த ஏழைகள் எப்படி வாழ்றாங்கன்னு தெரிஞ்சுக்க போறாங்க. வாட் does IWW stand for? IWWன்னு ஒரு யூனியன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க பேரு அது ஃபுல் ஃபார்ம் வந்து இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். What kinds of stores do the men notice in Fifth Avenue? Fifth Avenueல என்னென்ன மாதிரி இதெல்லாம் பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ரியர்ஸ், ஜுவல்லரிஸ் இதெல்லாம் தான் நிறைய பாக்குறாங்க. ஜுவல்லரி. What is ஃபர் வச்சு தயாரிக்கிற பொருட்கள்? ஃபர்ரியர்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ். ஓகே. வாட் இஸ் யங்ஸ் ரியல் நேம்? பாப் ஸ்மித். அவனோட உண்மையான நேம் வந்து இங்க கேட்பாங்க IWWல, அப்ப சொல்லுவான் பாப் ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு. வாட் டஸ் யங் டெல் த IWW he will do for them? blow up. IWW என்ன போய் சொல்லுவான் அப்படின்னு சொன்னா, நான் உங்களுக்காக எதையாவது வெடிச்சு வச்சு தகர்க்கிறேன், எங்க வச்சிருக்கீங்க ஜாமான்லான்னு கேட்பான். அதனாலதான் அவங்களுக்கு ரொம்ப வெண்மையாக சந்தேகம். வாட் கலர் இஸ் த ட்ரெஸ் தட் மில்ட்ரட் வியர்ஸ் இன்டு த ஸ்டாக்ஹோல்? ஸ்டாக்ஹோலுக்கு மில்ட்ரட் போறப்ப என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்க? பியோர் ஒயிட்ல போவாங்க. அப்ப இன்ஜினியர் சொல்வாரு ஒயிட் போடாதீங்க மேடம்னு. இல்ல நான் ஒயிட் தான் போட்டு வருவேன்ருவாங்க அவங்க ஏதோ ரீசன் சொல்லி. அப்போ செகண்ட் இன்ஜினியர் கேட்பாரு வாட் ஷி வில் டூ வித் ட்ரெஸ் ஆஃப்டர் ஷி வியர்ஸ் இட் இன்டு த ஸ்டாக்ஹோல்? ஸ்டாக்ஹோல் போயிட்டு வந்து அழுக்காயிருமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? த்ரோ இட் ஓவர்போர்ட். கடலுக்குள்ள அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுருவேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க திரும்ப போடணும்னு அவசியமே கிடையாது அந்த ட்ரெஸ்ஸை. அவங்க ஷி இஸ் சோ ரிச். ஓகே. ஸ்டீல் மேக்னெட்டோட பொண்ணு அவங்க. வாட் டஸ் யங் டெல் த அதர் இன்மேட்ஸ்? ஹி இஸ் எ ஹேரி ஏப் அப்படின்னு. மில்ட்ரடோட ஃபுல் நேம் மில்ட்ரட் டக்ளஸ். ஓகே. அவங்க அப்பா பேரு டக்ளஸ். ஸ்டீல் மேக்னெட் அது இதுல கொடுக்கல, ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் டஸ் IWW ஸ்டாண்ட் ஃபார்? இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ரிப்பீட்டட் கொஸ்டின். Okay, hope you understood. Hope you also loved my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.